நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாஸ்துக்களையும் ஜோதிட கலையையும் கற்பித்து ஜோதிடராக்கிய என்னுடைய அத்துணை குருநாதர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த 5வது மாத கருத்தரங்கத்திலே பேச வாய்ப்பளித்த தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிற தலைப்பு கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு தலைப்பு. யாரும் கோபப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, கமெண்ட்ல என்ன திட்டக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான தலைப்பு. அதனால பொது கருத்துக்கள் மட்டும்தான் நான் பேச போறேன். உள்ளார்ந்த ஜாதக ரீதியான உள்ளார்ந்த விஷயங்களை நான் பேச போறது இல்லை. ஏன்னா பொது கருத்துக்கள் பேசிட்டு நம்ம சேஃபா இருக்கிறது பெட்டர் அப்படின்றதுனால பொது கருத்துக்களோட நிறுத்திக்கலாம். சரிங்களா? இன்னைக்கு பேச வந்திருக்கிற தலைப்பு காதல் திருமணம் யாருக்கு, காதல் வெற்றி யாருக்கு, காதல் தோல்வி யாருக்கு, இதுதான் தலைப்பு. இன்னைக்கு உலகம் பாத்தீங்கன்னா இந்த ராகுவினுடைய ஆதிக்கத்துல இருக்கு. இந்த ராகுவினுடைய ஆதிக்கத்துல இருக்கும் பொழுது ரொம்ப ஈஸியா அந்த காதல் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குள்ளயும் வந்துருக்கு. அது கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, சரியா? எல்லாருக்குள்ளயும் வந்திருக்கு. இன்னைக்கு இந்த காதல் அப்படின்ற விஷயம் கிரகங்களுடைய தொடர்புகள் அப்படின்னா 9 கிரகங்களுமே அதுக்கு தொடர்பா வரும். அதே மாதிரி பாவங்கள் அப்படின்னா 9 பாவங்களுமே அதுக்கு தொடர்பா வரும். காதல் சக்சஸ் ஆகணும்னா அதுக்கும் ஒரு 3 பாவம் கனெக்ட் ஆகணும். காதல் ஃபெயிலியர் ஆகணும்னா அதுக்கும் ஒரு 3 பாவம் கனெக்ட் ஆகணும். சரிங்களா? காதல் கல்யாணத்துல முடியணும்னா அதுக்கும் ஒரு 3 பாவம். ஆக மொத்தம் 12 ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி 12 பாவங்களும் இந்த காதல் அப்படின்ற விஷயத்துக்கு தொடர்புடையதுதான். அதே நேரத்துல இந்த காதல் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதன், காலபுருஷன் தத்துவத்தின்படி எடுத்துக்கிட்டாங்க சூரியன். 5ஆம் வீடு தான் காதலுக்கான வீடு. இன்னைக்கு வந்ததுல எல்லாருமே 5ஆம் பாவத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். நானும் அதே 5ஆம் பாவத்தை பத்தி தான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த காதல் அப்படின்றது ஒருத்தருக்கு யாருக்கு காதல் திருமணம் நடக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவே சொல்லலாம். ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. காதலுக்கான கிரகம் புதன் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? 5ஆம் இடத்தினுடைய கிரகம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? எந்த லக்னமா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு 5ஆம் இடம் இருக்கும். சரிங்களா? இப்படி கன்னி லக்னமே எடுத்தா கூட சனி பகவான் 5, அப்ப 5 தான் காதல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப சனி பகவானும் என்ன பண்ணுவாரு? காதலுக்கு உதவி கண்டிப்பா செய்வாரு. சரிங்களா? இந்த காதல் திருமணத்துல முடியும் அப்படின்றதுக்கு கேது சம்பந்தம் வரணும். சரிங்களா? காதல் திருமணத்துல முடியும்ன்றதுக்கு கேது சம்பந்தம் வரணும். புரியுதுங்களா? எந்த கிரகமா வேண்டாம் 5ஆம் பாவத்துல புதன் கூட கேது அல்லது 5ஆம் பாவ அதிபதி கூட கேது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த காதல் திருமணத்துல முடியும். சரிங்களா? இதுவே அந்த 5ஆம் பாவ அதிபதி அல்லது புதன் கூட ராகு கனெக்ட் ஆச்சுன்னா 2வது காதல் உதயமானதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். இது தொடர்ச்சி. ரொம்ப ஈஸியான லாஜிக் தான். இதுல கல்யாணத்துக்கான காலகட்டம்ன்றது ஒண்ணு இருக்கு. நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் தான். இந்த கல்யாணத்துக்கான காலகட்டம் வராத பொழுது திருமணம் காதல் வருது அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த காதல் சக்சஸ் ஆகிறது இல்லை. ஏன்னா நடுவுல உங்களுக்கு ராகுவும் சனியும் செவ்வாயும் கிராஸ் ஆயிடுவாங்க. அதனாலதான் அவங்க ஃபெயிலியரை சந்திப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னா அதற்கான முதல் விதி என்ன? காம திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 7, 11 இந்த 3, 7, 11 கனெக்ட் ஆகாம ஒருத்தருக்கு தலையில குட்டிகள் நினைச்சாலும் கல்யாணம் ஆகாது. புரியுங்களா? 3, 7, 11 கனெக்ட் ஆகாம கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குரு பார்த்துட்டாரு, சுக்கிரன் பார்த்துட்டாரு, உனக்கு அடுத்த வருஷம் கல்யாணம், அதெல்லாம் இருக்கட்டும். 3, 7, 11 கனெக்ட் ஆயிடுச்சா இல்லையா? ஒரு பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன? புரியுதுங்களா? ஒரு பார்த்தா என்ன, பார்க்கலாம் என்ன? 3, 7, 11 கனெக்ட் வந்துச்சா அவனுக்கு கல்யாணம் போ, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு வந்துச்சா அவனுக்கு கல்யாணம் போ, அவ்வளவுதான். இவ்வளவுதான் விஷயம். அந்த காதல் வரக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா அந்த புதனோட ராகு சம்பந்தமும் 12ஆம் சம்பந்தமும் வரும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக காதல் வரும். அது யாரா இருந்தாலும் சரி, 60 வயசு கிழமா இருந்தாலும் சரி, 60 வயசு கிழமா இருந்தாலும் சரி,
புதன் கூட பயனாக தொடர்பு வந்தது அப்படின்னா காதல் வரும். சரிங்களா? அது எப்படிப்பட்ட காதல்ன்றது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இங்க நல்ல காதல்ன்றது இருக்கு, கெட்ட காதல்ன்றதும் இருக்கு. சரிங்களா? சோ இப்போ இந்த 3, 7, 11 தொடர்பு வரும்பொழுது அந்த காதல் அப்படின்றது திருமணத்துல போய் முடியுது. சரிங்களா? இதுவே 4, 8, 12 சரிங்களா? 4, 8, 12 வரும்பொழுது அந்த காதல் கட்டாயிட்டு சில என்ன சொல்றது, இது நான் நேரடியா சொல்ல முடியாது, சில அசம்பாவிதங்கள் நடந்து அந்த காதல் வந்து கட்டாயிடும். சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கிரகங்கள் மாறும். காதலுக்கான கிரகங்கள் மாறும். லக்னத்துக்கு எப்படி மாறுதோ அது மாதிரி காதலுக்கான கிரகங்கள் மாறும். சோ இதுல காதல் திருமணம் செய்பவர்கள் யார் அப்படின்னா, புதன் கரெக்டா கனெக்டிங்ல வந்து 5ஆம் பாவம் கனெக்டிங்ல வந்து 3, 7, 11 கூடிய தசா புத்திகள் கனெக்ட் ஆகும் பொழுது கண்டிப்பாக அவர்கள் காதல் திருமணம் செய்கிறார்கள். இதுல பெற்றோர்கள் சம்மதத்துடன் காதல் திருமணம் யார் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த புதன் கூட சூரியனோ அல்லது சந்திரனோ கனெக்ட் ஆகும் பொழுது பெற்றோர்கள் சம்மதத்தோட கல்யாணம் நடக்குது. இதுல சனி செவ்வாயோட புதனுக்கு தொடர்புகள் வரும்போது பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமலோ அல்லது ஒருவர் மட்டும் சம்மதித்து ஒருவர் சம்மதிக்கிறார்களோ திருமணங்கள் நடக்கிறது. இதுல 8ஆம் இடம் 6ஆம் இடம் தொடர்பு வரும்போது ஓடி போய் கல்யாணம் பண்றது, ரிஜிஸ்டர் ஆபீஸ் கல்யாணம் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். சரிங்களா? திருமணங்கள் அப்படின்றது இந்த காதல் திருமணம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலா என்னால பேச முடியும். ஆனா ரொம்ப டீட்டெயிலா பேசணும் அப்படின்னா எங்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் ஒரு சிலர் பண்ண வேலைகளை வீடியோ பார்க்கற பல பேர் பண்ணுவாங்க. என்ன வேலைகள் அப்படின்னா, ஐயா ஏன் ஜாதகத்துல போன் 5 இருக்குங்க ஐயா, அப்ப எனக்கு காதல் சக்சஸ் ஆயிருப்பாங்க. இல்ல ஐயா எனக்கு வந்து புதன் வந்து கேது போறதுங்க ஐயா, அப்ப எனக்கு காதல் கல்யாணத்துல முடிஞ்சிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு வரக்கூடிய கால்ஸ்ல நிறைய கால்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அந்த பையனை லவ் பண்ண நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், அந்த லவ் சக்சஸ் ஆகுமா ஆகாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் லவ் சக்சஸ்னா என்னன்னா, நான் லவ் சொல்லிட்டேன், அந்த பக்கம் இருந்து லவ் சக்சஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது சக்சஸ். கல்யாணம்ன்றது அவங்க மறந்துடுறாங்க. அதனால சில பொதுவான விஷயங்களை மட்டும் இதுல பேசிட்டு அடுத்ததான் வந்து அதுல இந்த பொதுவான விஷயங்கள், ஏன்னா இதுல காதல்ன்றது எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல திட்டுவாங்க, இன்னும் டீட்டெயிலா போக வேண்டாம். இதுல இன்னும் ஒரு டாபிக் நான் பேசி முடிச்சிடறேன். ஏன்னா டைம் நிறைய இருக்கு, 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். ஏன்னா இதுல பேசலாமா வேணாமா நடுவில் யோசிச்சுட்டே வந்தேன். நான் இப்ப கூட வேணும்னு சொல்லிட்டே இருந்தேன். சரிங்களா? சரி, இப்போ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் ஒன்று சொல்லிடுறேன். சரியா? இங்க ஜோதிடர்கள் நம்ம எல்லாம் இருக்கிறோம். சரிங்களா? இந்த ஜோதிடர்கள் வாழ்க்கையில ஜோதிடத்துல சக்சஸ் ஆவாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? நான் ஜோதிடம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷமா பாக்குறேன், நான் இன்னும் சக்சஸே ஆகல இல்லையா? நான் 2 வருஷம் தான் பாக்குறேன், நான் சக்சஸ் ஆயிட்டேன், கார் வச்சிருக்கிறேன், பங்களா வச்சிருக்கிறேன், எல்லாம் இருக்கு இல்லையா? இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். யாருமே அவங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு பண்றதில்லை. அவங்க ஜாதகத்தை அவங்க ஆய்வு பண்ணணும். நம்ம ஐயா கூட சொன்னாரு, அவங்க ஜாதகத்தை அவங்களே பார்க்க கூடாதுங்க அப்படின்னாரு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாதகத்தை அவங்க பார்க்கணும். நம்ம ஜாதகத்தை பார்த்து நமக்கே நம்ம பிடிச்சு ஒழுங்கா கொடுக்கலன்னா நாம எப்படி மற்றவங்களுக்கு பிடிச்சு கொடுப்போம்? நம்மளுக்கு இல்ல இல்லையா? நல்லா இருக்கிற மாதிரி நம்மள நாமளே தேர்த்திக்கிறோம். நல்லா இருக்கிற மாதிரி நம்மள நாமளே தேர்த்திக்கிறோம். அதுதான் உண்மை. முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்தோம் அப்படின்னா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் 2 இல்லையா? வருமானம்னு சொல்லக்கூடிய விஷயம் 2. நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரி, 2ஆம் இடத்தினுடைய திரிகோணம் அப்படின்றது 2, 6, 10 இல்லையா? இந்த 2, 6, 10 உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல இந்த தசாபதிக்கு மட்டும் பார்த்தா போதும், மொத்த வாழ்க்கைக்கும் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த தசாபதிக்கு 2, 6, 10 எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தொழிலை சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாம ஜோதிடர்களா இருக்கலாம் இல்லையா? ஜோதிடர்கள் ரொம்ப முக்கியம் என்ன? வாய் இல்லையா? நம்ம கொடுக்குற வாக்கு சரியா இருந்தா அந்த வாக்கு மூலமா நமக்கு என்ன பண்ணுவாங்க? கிளைண்ட் வருவாங்க, வருமானம் வரும் இல்லையா?
இதுல 2ஆம் இட திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 2, 6, 10 இப்ப நடக்கிற தசாபுத்திக்கு யாருக்கெல்லாம் சரியா இல்லையோ அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா தெரிஞ்சாலும் மரணம் வராது. புரியுதுங்களா? 1, 5, 9 திரிகோணம் இப்ப இருக்கிற தசாபுத்திக்கு யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ அவங்களுக்கு ஜோதிடம் நல்லா வரும், வருமானம் வராது. சரிங்களா? அடுத்ததா 3, 7, 11 இந்த 3, 7, 11க்கு இப்ப நடக்கிற தசாபுத்திகள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குதோ அவங்க அவசர பகுதியா இருப்பாங்க, மக்கள் தொடர்புல இருப்பாங்க. சரிங்களா? மக்கள் தொடர்பு இருப்பாங்க, அவங்க ஆசைகள் நிறைவேறும், ஆனா பணக்கார மட்டும் ஆக மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தொழிலை செய்யும் பொழுது அந்த தொழிலுக்கான பாவகம் என்ன, அந்த தொழிலுடைய நிலை என்ன அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஜோதிட தொழிலை சக்சஸ் பண்ணணும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம கிட்ட வர்ற கிளைண்ட்ஸ் நாம எப்படி இருக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் இல்லையா? அவங்க நம்ம கிட்ட ஒரு பொதுவான கேள்வி கேட்பாங்க. நிறைய டிவில எல்லாம் கூட கேட்டிருக்கிறாங்க, எங்கிட்ட ஒரு சில பேர் கேட்டிருக்கிறாங்க. நீங்களே நல்லா இல்ல, இதுல நான் நல்லா இருக்கிறதுக்கு எப்படி நீங்க வழி சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்பான் இல்லையா? இல்லையா? இந்த பிராக்டிகலான கேள்வி. நம்ம இது ஜோதிட கருத்தரங்கம். சரிங்களா? ஜோதிட கருத்தரங்கத்துல சில விஷயங்களை ஒத்துக்கணும். சரிங்களா? நீங்களே நல்லா இல்ல, இதுல நீங்க நான் நல்லா இருக்கிறது எப்படி வழி சொல்லுவீங்கன்னு ஒரு ஜாதகம் கேட்பாங்க. முதல்ல நாம நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம முதல்ல அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆமா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும். இன்னைக்கு ஜோதிடர்கள் நிறைய பேர் தோற்று போறதுக்கான காரணம் அக்செப்ட் பண்றது இல்ல. எனக்கு அது வராது அப்படின்னா ஆமா எனக்கு அது வராது அப்படின்னு அக்செப்ட் பண்ணணும். இந்த அக்செப்ட் நம்ம பண்றது இல்ல. ரெண்டாவது, வர்ற கிளைண்ட் நம்ம சக்சஸ் பண்ண வைக்கணும்னு நம்ம எல்லாருமே போராடணும் இல்லையா? சக்சஸ் பண்ண வைக்கணும்னா அவன் ஜாதகத்துல சக்சஸ் பண்றதுக்கான அமைப்பு இருந்தா நீ சக்சஸ் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்கு, நீ ட்ரை பண்ணணும்னு சொல்லணும். சக்சஸ் பண்றதுக்கான அமைப்பு இல்ல அப்படின்னா அமைப்பு இல்ல, நீ அமைதியா உட்காருன்னு சொல்லணும். நாம என்ன பண்றோம்னா அமைப்பு இல்லாத நேரத்திலையுமே அவங்களுக்கு நம்ம சக்சஸ் பண்றதுக்கான அமைப்பு இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்றோம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி 500 கிலோமீட்டர் தொலைவுல கோயில் சொல்றோம் இல்லையா? சோ 500 கிலோமீட்டர் கோயிலாம் பார்க்கறது இல்லை. சரிங்களா? காலுக்கு கீழே இருக்கு பரிகாரம். பரிகாரங்கள் என்பது காலுக்கு கீழே இருக்கு. ஒரு ஜோதிடர் முதல்ல அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி எனக்கு ஏற்றமுடைய தசாபுத்தியா இல்லையா, மக்கள் தொடர்புக்கு சம்பந்தம் உள்ள தசாபுத்தியா இல்லையான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு முடிவை எடுக்கணும். சரிங்களா? எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் தான், நேர்ல பாக்கிறத விட ஆன்லைன் தான் எனக்கு கிளைண்ட் ஜாஸ்தி. ஏன்னா எனக்கு 12ஆம் இடம் பலம், 9ஆம் இடம் பலம். சரிங்களா? எனக்கு சரிங்களா? எனக்கு 6ஆம் இடமும் பலமா தான் இருக்குது. அதுதான் இப்போ ஆபீஸ் போட்டுருங்க, சந்திர தசையில ஆபீஸ் போட்டுருங்க, சந்திர புத்தியில ஆபீஸ் போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி ஆபீஸே போடல, ஃபுல்லா ஆன்லைன் தான். எத்தனையோ பேர் கேட்டாங்க ஏன் ஆபீஸ் போடல, ஆபீஸ் போடல. எனக்கு தெரியும் என்னைக்கு போடணும் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு ஜோதிடரும் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. அந்த சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன வரும் என்ன வராது அப்படின்றத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான முதல்களை செய்யுங்க. நேற்று ஒருத்தர் எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்தாரு. அவரு வந்ததுனாலதான் இந்த டாபிக் நான் நீங்க எடுத்தேன். அவர் கிளைண்ட் இல்ல, கிளிஜோசிக்காரரு. கிளிஜோசிக்காரரு ஜோசியோ ஜோசியோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் பேரும் என் பேரும் ஒண்ணுதான். சரிங்களா? வந்தாரு, வந்துட்டு ஐயா ஜோசி பாருங்க ஐயா, ஏன்னா எனக்கு கரெக்ட் வேறதான் போடு, கரெக்ட் உள்ள போடு கிடையாது, வாங்க ஐயா அப்படின்னு வந்து உட்கார்ந்தாரு. ஐயா பாக்கலாங்களா? ஒன்னும் தேவையில்ல, உட்காருங்க. முதல்ல நானும் ஜோதிடர் தான். சரிங்களா? எங்க இருந்து வரீங்க? திருநெல்வேலியில இருந்து வரேன். திருநெல்வேலியில இருந்து இங்க எப்படி வரீங்க? அவ்வளவு தூரம் எப்படி அப்படின்னா ட்ரெயின்ல போவேன். எவ்வளவு ஃபீஸ்னா 50 ரூபாய் ஃபீஸ். ஒரு ஜோதிடர் 50 ரூபாய் ஃபீஸுக்கு திருநெல்வேலியில இருந்து தர்மபுரிக்கு வந்து அவர் ஜோதிடர் பாக்குறாரு. கிளி ஜோசி. சரிங்களா? ஜோசியம் வேற ஜோதிடம் வேற, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல அது ஆர்வம். சரிங்களா? ஜோசியம் வேற ஜோதிடம் வேற. சரிங்களா? ஒரு ஜோசியம் பாக்குறவரு அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காரு அப்படின்னா அப்ப உள்ளூர்ல அவங்க பருப்பு வேகல. கரெக்டா இல்லையா? உள்ளூர்ல பருப்பு வேகல. வயசு கிட்டத்தட்ட ஒரு 60-70 இருக்கும். 60-70 இருக்கிற நபர் இன்னைக்கும் வாழ்வாதாரத்துக்கு 3 வேளை சாப்பாட்டுக்காக
ஒரு ஊர் விட்டு ஊரு, மாவட்டம் விட்டு மாவட்டம் அவர் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு அந்த வேகாத வெயில்ல ஒரு கிளி தோசியம் ஒரு பெட்டியை தூக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அதுக்கான அமைப்பு என்ன? பொதுவாக யோசிச்சா நமக்கு தெரியும். உனக்கு ஜோசியம் வரல, உனக்கு ஜோசியம் வரல, நீ வேலைக்கு போயிட்டு பெரியாரா இருப்பல்ல. கரெக்டா இல்லையா? 60 வயசு ஆகுது, இன்னைக்கு நீ பெட்டியை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க அப்படின்னு செட்டில் ஆகல. புரியுதா இல்லையா? நீ செட்டில் ஆகல. செட்டில் ஆகலன்னா ஒரு ஜோசியம் வரல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோசியர் ஆனாங்க அப்படின்னா 5 ல இருந்து 10 வருஷத்துக்குள்ள செட்டில் ஆகணும். செட்டில் ஆகல ஜோசியர். செட்டில் ஆகல அப்படின்னா எனக்கு ஜோசியத்துல வரல, ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்கு ஜாதகத்துல, என்னன்னு பாரு. இதுதானே உண்மை. புரியுதா இல்லைங்களா? ஐயா, நான் வளர்ந்து வரும் ஜோதிடம்னு சொல்லலாம், நீங்க வளர்ந்து வரும் ஜோதிடம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? நான் சொல்லலாம் ஐயா, நான் வளர்ந்து வரும் ஜோதிடர், நீங்க வளர்ந்து வரும் ஜோதிடர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க வளர்ந்துட்டீங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே எல்லா ஜோதிடர்களுமே இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எனக்கு எப்படி இருக்கு உண்மையான நிலவரத்தை ஆராய்ச்சி அதுக்கு ஏற்றபடி செயல்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜோதிடம் என்பது ஜோதி இருக்கும் இடம் என்பது நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. அந்த ஜோதி இருக்கும் இடத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு எனக்கு எந்தெந்த வழிகள் மூலமாக பணம் வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வழியில நான் போயிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க எல்லாருமே ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல என்ன வரும்னு தெரிஞ்சவங்க. ஒருத்தர் திருமண பொறுத்தவரை ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, ஒருத்தர் வாஸ்துல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, ஒருத்தர் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் சொல்ற ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு என்ன வரும், ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு அப்படின்றத முதல்ல பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான நலன்களை செஞ்சு இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் டிவியில நீங்க சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஜோதிடர்கள் அளவுக்கு நீங்களும் வர வேண்டும், நானும் குறிச்சிகள் வருவேன் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தர்மபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.